மிஸ் மகாநதியின் அப்புறமும் காவேரி எங்கிட்ட உனக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு தான் தோணுது, கேட்டால் உண்மையை சொல்லுவீங்களான்றாங்க. காவேரி கண்டிப்பாக உண்மையை சொல்வேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு பிறகு அப்புறமா அம்மா நீங்கள் எதுக்காக அப்பப்போ அட்வொகேட் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சைன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது எதுக்காக வாங்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்றாங்க. அது யோசிச்சு தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் உண்மையை சொன்னால் நாங்கள் ஏன் அவ்வளோ யோசிக்க போகிறோம் அப்படின்ட்டுலாம் காவேரி சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக அந்த சைன் வாங்குறன்றது உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே? ஆமானுவாங்க. சரி நான் சொல்லிடுறேன்ட்டு உண்மைகளை சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் சைன் வாங்குறேன், அதாவது என்னுடைய கம்பெனியில் இருக்க பாதி ஷேரை உனக்கு கொடுக்கலாம், இன்னும் எம்பேவா ஆக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்வாங்க. ஆனால் அது தெரியாத நான் ஏதோ டிவோர்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீ எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னுவாங்க. சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட காவேரி, ஒரு விஷயத்த பல முறை யோசி காவேரின்றாங்க. நீ சில விஷயங்களை யோசிக்காதே முடிவெடுத்துற, அதை உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கணுவாங்க. சாரிங்க என்ன இருந்ததுனாலையும் நான் உங்களை தப்பாக நினச்சிருக்க கூடாது, இப்படி நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன்ட்டு காவேரி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கட்டு காவேரி சந்தோஷப்பட்டு விஜய் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.